திரியேக கடவுளின் நாமத்தினால் நாம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமீன். எனக்கு அன்பானவர்களே, இந்த உலக வாழ்க்கையில் நமக்கு எவ்வளவோ சஞ்சலங்கள் இருக்கிறது. ஆனால் இந்த சஞ்சலம் எதற்கான சஞ்சலமாக இருக்கிறது என்று சொல்லி நாம் இந்த நேரத்தில் சற்று யோசித்து எதை பற்றி நாம் சஞ்சலப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு சிந்தனையோடு கூட நாம் இந்த நாளில் நாம் கடந்து போவோம். எனக்கு அன்பானவர்களே, அதிகமான நேரத்தில் இந்த உலக பிரகாரமாக தான் நாம் சஞ்சலப்படுகிறோம். இந்த உலகத்திற்குரிய காரியங்களை சிந்தித்து கொண்டு இந்த உலகத்திற்குண்டான யோசனைகளை நாம் பார்த்து கொண்டு நாம் என்ன பண்ணுறோம், இந்த உலகத்துக்குரியவிலையே நாம் யோசிக்கிறதுனால தான் நாம் என்ன பண்ணுறோம், அதிகமான சஞ்சலம். அவன் அது வச்சுன்னு இருக்கிறான், அவனுக்கு அது இருக்குது, நான் என்ன பண்ணுவேன், எப்படியாவது அதை வாங்கிடுவேன், எப்படியாவது நான் பெற்றுக்கொள்ளுவேன் என்று சொல்லி நாம் என்ன செய்கிறோம், பிறரோடு நம்ம நாமே ஒப்பிட்டு கொள்ளுகிறோம். அதையே யோசிக்கிறதுனால தான் நம்முடைய வாழ்க்கையில் அதிகமான சஞ்சலம் வருகிறது. ஆனால் நாம் எதில் நாம் சஞ்சலப்படணும், சஞ்சலம் எதில் இருக்கணும், கடவுளுடைய பரலோக ராஜ்யத்துக்கு செல்வதற்கான ஆயத்த நிலையில் நான் இருக்கிறேன்னா, என் வாழ்க்கை கடவுளுக்கு ஏற்ற வாழ்க்கையாக இருக்குதா, கடவுள் எதிர்பார்க்குற வாழ்க்கை நான் வாழ்கிறேன்னா என்று சொல்லி நாம் கடவுளுக்குரியவளை பற்றி நாம் யோசிக்க வேண்டும். அதை பற்றி நாம் சிந்தித்து அதிலே நாம் சஞ்சலப்பட வேண்டும். ஏனென்றால் இந்த உலகத்தில் நாம் எதை தேடினாலும் எதை சேர்த்து வைத்தாலும் அது நமக்கானது அல்ல. ஏனென்றால் இந்த உலகம் நிழலாட்டமான உலகம், இந்த உலகம் நிரந்தரமில்லாத உலகம். இந்த உலகத்தை விட்டு நாம் போகிறோம். கடவுளுடைய பரலோக ராஜ்யம் மட்டும்தான் நிரந்தரமானது, அதில் தான் நாம் நிரந்தரமாக இருக்க போகிறோம். எனவே நாம் இந்த கடந்து போகக்கூடிய நிழலாட்டமான இந்த உலகத்துக்கு உண்டான காரியங்களை குறித்து நாம் சஞ்சலப்படாமல் கடவுளுடைய பரலோக ராஜ்யத்தை குறித்து நாம் சஞ்சலப்படுவோம். அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதான வாழ்வு எனக்குள்ளாக இருக்கிறதா என்று சொல்லி நாம் யோசிப்போம். எனக்கு அன்பானவர்களே, அதை தான் வேதம் சொல்கிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 39ஆம் சங்கீதம் 6வது வசனம் இப்படியாக சொல்கிறது, நிழலாட்டமாகவே மனுஷன் திரிகிறான், விருதாவாகவே அவன் சஞ்சலப்படுகிறான், ஆஸ்தியை சேர்த்து வைக்கிறான், யார் அதை வாரிக்கொள்வானோ அறியான். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாழ்வு நிரந்தரமானது அல்ல, நிழலாட்டமான ஒரு வாழ்க்கையாகவே இருக்கிறது. இதை குறித்து நாம் சஞ்சலப்படக்கூடாது. இந்த உலகத்தில் நாம் எதை சேர்த்து வைத்தாலும் அது நமக்கானதாக இருக்காது. ஆனால் பரலோகத்தில் நாம் எதை சேர்த்து வைக்கிறோமோ அது நமக்கானதாக இருக்கும். எனவே இந்த நேரத்தில் நம்முடைய சஞ்சலம் எதன் மீது இருக்க வேண்டும், உலகத்தின் மீதா கடவுளுடைய பரலோக ராஜ்யத்தின் மீதா என்கிற காரியத்தை நாம் யோசித்து பார்த்து இந்த உலகத்திற்குரியதாக அல்ல, பரலோக ராஜ்யத்துக்குரிய காரியங்களை குறித்து நாம் சஞ்சலப்படுவோம். பரலோக ராஜ்யத்துக்குரிய பிள்ளைகளாக நாம் வாழுவோம். கடவுள் எதிர்பார்க்கிற நல்ல வாழ்க்கை, பரிசுத்தமான வாழ்க்கையை நாம் வாழுவோம். அப்படி வாழுகிற பொழுது கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நாம் சஞ்சலப்படுகிற, நாம் எதிர்பார்க்கிற அந்த நித்திய வாழ்வை நமக்கு கொடுப்பார். ஆமீன். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் காத்துக்கொள்வாராக. ஆமீன். யாவரும் கண்களையும் மூடி நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமை மிகுந்த இறக்கமுள்ள கடவுளே, இந்த ஆசீர்வாதமான நேரத்திற்காக நாங்கள் நன்றி படுகிறோம். இந்த உலகத்துக்குண்டான காரியங்களை பற்றி நாங்கள் யோசித்து சஞ்சலப்படாமல் பரலோக ராஜ்யத்துக்குரிய வாழ்வை குறித்து நாங்கள் சஞ்சலப்படுகிற பிள்ளைகளாக வாழ்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு துணை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த உலக பிரகாரமான காரியங்களை நாங்கள் தேடாமல் உமக்கு ஏற்ற நீர் கொடுக்கிற நித்திய ஜீவனை நாங்கள் தேடி வாழ்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு துணை செய்ய வேண்டுமா கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரே உம்முடைய பரிசுத்த ஆவினாலே எங்களை பலப்படுத்தும். பலவீனமாக இருக்கிற ஒவ்வொருவரையும் நீதாமே பலப்படுத்தி சுகப்படுத்த வேண்டுமா நான் ஜெபிக்கிறோம். நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை என்ற கடவுள் தாமே யாரெல்லாம் பலவீனமாக இருக்கிறார்களோ அவருடைய பலவீனங்களை மாற்றி போட்டு பலத்தை கொடுக்க வேண்டுமா, சுகத்தை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். வேலை செய்கின்றவர்களுக்கு பலத்தை தாரும், படிக்கிறவர்களுக்கு படிப்பின் ஞானத்தை அறிவை தாரும். நீதாமே எங்கள் எல்லாரையும் காத்து கொண்டு எல்லாரையும் ஆஸ்வதிக்க வேண்டுமாய் இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் ஜெபிக்கிறோம். அன்பின் பிதாவே, ஆமீன். அனைவருக்கும் சோஸ்திரம். கடவுள் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமீன்.